3வது படிக்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே அப்பா அம்மாவுக்கு மதுரையில் இருக்கும்போது சண்டை வந்துருச்சுங்க. அதாவது 2 வீடு காலி பண்ணியிருப்பாங்க. அப்பயே சண்டை வந்துருச்சு. அப்பயும் பிறந்துட்டோம். நானும் தம்பியும் அப்பயே பிறந்துட்டோம். சண்டை செம்மையாக வரவும் அம்மா என்ன பண்ணாங்க, அடி தாங்க முடியாமல் என் தம்பி என்னையும் கூட்டிக்கிட்டு எங்கள் அப்பாவோட அக்கா இருக்காங்க, கடலூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க சொந்தத்துலேயே. அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க எங்களை. கூப்பிட்டு போய் அங்கே வச்சுருக்கவும் எங்கள் அப்பா கண்டுபிடிச்சி வந்துட்டார். அவங்க அக்கா வீட்டுக்கு வந்துட்டார். வந்து எதுக்கடி பிள்ளைங்களாம் இங்கே தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை செம்மடி அடிச்சுட்டு எங்கள் தம்பி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா 3 பேருமே போயிட்டாங்க. மதுரைக்கு போயிட்டாங்க. ஆனால் என்ன அங்கே விட்டு போயிட்டாங்க. எங்கள் அத்தை என்ன பண்ணாங்க, சரி பாவம் அந்த பொண்ணு படிக்காமல் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை யூகேஜி சேர்த்து விட்டாங்க. எங்கள் அத்தை பொண்ணு கூட அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, ஒரே ஒரு பொண்ணு தான். அது கூட நானும் யூகேஜி போயிட்டு இருந்தேங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, இடையில வந்துட்டாங்க. வந்து எங்கள் அத்தையிட்ட கூட சொல்லாமல் நான் யூகேஜி பள்ளிக்கூடத்தில் படித்து டான் நர்சரி ஸ்கூல் இது கடலூரில் இருக்குது. நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அத்தை பொண்ணு நானும் எல்லாமே வந்து ப்ரேயரில் நிற்கிறோம். அந்த டைமில் அம்மா வந்து வான்னு என்னை இழுத்து கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்கள் அத்தை பொண்ணு